ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரிஃபில் கிளப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிஃபில் கிளப் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வெளி ஒரு ஆக்ஷன் ட்ராமா படம். இந்த படத்துக்கு சோசியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹைப்பு. படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆகா ஓவர்னு பார்த்தீங்கன்னா பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, இந்த படம் பார்க்கலான்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றா நம்பர் குப்பை படம் நான் இதை சொல்லுவேன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இருக்காரு டேரக்டர். அவரோட கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வைப்பார். வில்லன் அவர் இடத்துல இருப்பார் ஒரு வீட்டில். ஹீரோ குரூப் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் இருக்க இடத்துல விட்டு அவங்களை அடிச்சுட்டு வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப்புக்கும் ஹீரோ குரூப் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும். இது நீங்கள் பேட்ட கிளைமேக்ஸில் பார்த்துருப்பீங்க. செக்மை தந்திர கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த சீன் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் படமே வந்திருக்காரு. அவர் படத்துலலாம் இந்த மாதிரி சீன் வைப்பார். முக்கியமாக கிளைமேக்ஸ் வைப்பார். ஹீரோ குரூப்புக்கும் வில்லன் குரூப்புக்கும் ஒரு வார். அது பார்த்தீங்கன்னா வில்லன் வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையே. என்ன அதுதான் கதையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அதுதான் கதை. அதாவது பார்த்தீங்கன்னா ரிஃபில் கிளப்னு ஒரு கிளப் இருக்குது. அதில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ. இந்த படத்தில் ஒரு ஆள் ஹீரோ, இன்னொரு ஆள் ஹீரோயின் கிடையாது. ஏகப்பட்ட கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் போட்டிருக்காங்க. எல்லாருமே ஹீரோ, எல்லாருமே ஹீரோயின்ங்கிற மாதிரி. ஸோ அங்கே ஒரு வில்லன் வெளில இருந்து அட்டாக் பண்ணுறாங்க, அவங்க உள்ள இருந்து அட்டாக் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த படமாக இருக்குது. வேற ஏதாச்சும் இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. படத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சாங்ஸு, தேவையில்லாத டைலாக்ஸு. படமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். படத்தில் ஒரு சீனாச்சும் நல்லா இருக்கான்னு பார்த்தோன்னா ஒரு சீன் கூட படத்தில் நல்லா இல்லை. சரி, இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க, அப்படி என்ன தான் இருக்குது இந்த படத்தில் உட்காந்து ஏதாவது ஒரு நல்ல சீன் இருக்கு. ஆனால் ஒரு நல்ல சீன் கூட இந்த படத்தில் இல்லை. சும்மா எதை வேணால் படம் எடுக்கலாம், எப்படி எடுத்தாலும் பார்ப்பாங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் எடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை, ஒன்றும் இல்லை, கதையும் இல்லை, ஸ்க்ரீன் பிளே இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு மொக்க படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபில் கிளப். இந்த படம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2. இந்த படம் பார்க்குறதுக்கு சும்மாவே இருந்துட்டு போயிடலாம்.